ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். நாம் இன்றைக்கி மலரின் பயணமாக டி நகர் தாங்க வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு பர்சனல் ஒர்க்காக டி நகருக்கு வந்திருந்தேன். அப்படியே வந்து மாயவரம் ஏஆர்சி காமாட்சியோட ஸ்டிச் ஸ்கீம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ அவங்களோட கிஃப்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சுங்க, நான் கடைக்கே போக முடியல. ஸோ நேற்று தான் கடைக்கு போயிருந்தேன். ஸோ அந்த கிஃப்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன். அது போக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருந்ததுங்க. ஸோ எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணவும் செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோ வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும். ஷாப் வந்து டி நகர் பாண்டி பஸாருக்கு அப்படியே பேக் சைடில் வர்ற அந்த ரோட்டில் தாங்க இருக்கும். நான் உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இவங்க சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி மேலே டாப்லேயும் நான் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிட் ஸ்கீம். 6 மாதத்தில் உங்களுக்கு சிட்டு முடிஞ்சு நகை எடுத்துக்கலாம், எந்த செய்கூலி சேதாரமும் இல்லாமல். இங்கே சிட் ஸ்கீம் முடிஞ்சு நம்ம நகை எடுக்கிறப்ப பில்லிங் எப்படி போடுவாங்க சிஸ்டர்? ஏன்னா நிறையா கடைகளில் இப்போ வந்து பில் பண்ணுறப்ப நமக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கா, இல்லை நம்ம சேர்ந்துருக்க அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்குங்க, நான் எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கேன். இந்த முத்து ஹாரம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து நெட் வெயிட் வந்து ஃபுல்லாகவே சேர்த்து 24 கிராம்ஸ் உங்களுக்கு. அந்த பேர்லெல்லாம் கழிச்சிட்டு 24 கிராம்ஸ் இருந்தது உங்களுக்கு. இந்த ஹாரம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ உள்ள ட்ரெண்ட்லியாக அந்த பீகாக் ஃபெதர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஹாரம் வந்து 5 சவரன் வருதுங்க. மேலே உள்ள நெக்லஸ் வந்து 3 சவரன் வருதுங்க. டோட்டலாக வந்து 8 சவரன் உங்களுக்கு. ஸோ இவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 12%லேருந்து 18%க்குள்ளே இருக்குங்க. பட் நம்ம சிட்டு போட்டு நகை எடுக்கிறப்ப எந்த கலெக்ஷனுக்குமே நம்ம வந்து என்ன ஒரு பைசா வந்து செய்கூலி சேதாரமும் நம்ம கொடுக்க தேவையில்லை. நமக்கு அக்கமுலேட் ஆகிட்டு கிராம்ஸுக்கு அப்படியே நீங்கள் நகை எடுத்துக்கலாம். என்ன நகைனாலும் எடுத்துக்கலாம், ஆன்டிக்னாலும் எடுத்துக்கலாம், கொல்கத்தா டிசைன், மும்பை டிசைன் எதுனாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 7 சவரனுக்குள்ளே ரொம்ப பார்வையாக இருக்கிற மாதிரி உள்ள செட்டு தாங்க. நெக்லஸ் வந்து ஒரு 21 கிராம்ஸ் வருது, ஹாரம் வந்து ஒரு 36 கிராம்ஸ் வருது. இது வந்து பார்க்க அதாவது சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது, பட் நல்ல வெயிட்டுங்க. அந்த டாலரே வந்து பெண்டன்ட்டே வந்து நல்ல வெயிட்டாக இருந்தது. இது ஹாரம் 37 கிராம்ஸ் வந்தது, நெக்லஸ் வந்து ஒரு 22 கிராம்ஸ் வந்ததுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 7.5 சவரன் வந்தது. உள்ள அந்த ஹாரம் மட்டும் நம்ம எடுத்து போட்டால் கூட ஒரு டாலர் செயின் மாதிரி போடுற மாதிரி ஒரு சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆன்டி கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு 8 சவரனுக்குள்ள வர்றதாங்க. ஹாரம் வந்து ஒரு 44 கிராம்ஸ், நெக்லஸ் வந்து ஒரு 21 கிராம்ஸ் வந்துருந்ததுங்க. ஸோ இதுவும் ஒரு 8 சவரனுக்குள்ள ரொம்ப பார்வையாக ஒரு ப்ரைடல் கலெக்ஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணோம் லைட் வெயிட்டில் அப்படின்னா நல்லா இருக்குங்க இது. ஸோ இது எதுக்குமே அவங்க பேக் செயின் வந்து இதில் போடலை. ஸோ நீங்கள் பேக் செயின்ங்கிறது வந்து ரோப் மாதிரி போடுறீங்க, இல்லை நீங்கள் தனியாக வந்து வாங்கி அட்டாச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனி வேஸ்டேஜ் வருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆன்டிக் கலெக்ஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு சில கடைகளில் வந்து 20க்கு மேலே போகுது. பட் நம்ம அந்த பேக் செயின் மட்டும் தனியாக வாங்கி போடுறோன்னா அதுக்கு வந்து ஒரு 7%, 8%க்குள்ளே வேஸ்டேஜ் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ காமிக்கிற ஜிமிக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா 1 சவரனில் வர ஜிமிக்கி தான். ஸோ நீங்கள் இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கிற நகையில் தான் செலக்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன பேட்டர்ன் கொண்டு வரீங்களோ உங்கள் நகைக்கு வந்து அவங்க அதை கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ உங்களை சிட் ஸ்கீம் முடிய போகுது அப்படின்னா அந்த லாஸ்ட்டு சிட்டு பேமெண்ட் பண்ணுவீங்க பார்த்திங்களா, அதுலேருந்து 1 மந்த் கழிச்சு தான் நம்ம போய் நகை எடுக்க முடியும். அந்த லாஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கடையில் வந்து என்ன நகை இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிற மாதிரி நகை இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது டிசைன் கொடுத்தீங்க, பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அந்த 1 மந்தில் அவங்க செஞ்சு உங்களோட சிட் ஸ்கீம் முடிகிறப்போ உங்கள் கையில் நகை வந்துடுங்க. இவங்களோட கடையோட மெயின் பிரான்ச்சுங்கிறது மாயவரங்க. டி நகரில் ஒரு 4 இயர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அப்புறம் மாயவரம், அதாவது மயிலாடுதுறை. அங்கே வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்பக்கடை எல்லாமே வந்து 5000 சிட் ஸ்கீமுக்கு வந்து கொடுக்குற கிஃப்ட்டு தாங்க. ஸோ இந்த 5000 ருபீஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பக்கடை இருந்தது, ஊத்தாப்பம் பேன் இருந்ததுங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரை பேன் மாதிரியும் ஒன்று இருந்தது, நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் மாதிரி ஒன்று இருந்தது. அப்புறம் ஒரு இட்லி பானை கூட இருந்தது.
அதே மாதிரி இதுக்கு வந்து குக்கரும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் போனப்போ குக்கர் ஸ்டாக்கில் இல்லைங்க. இது வந்து 500 ருபீஸ்க்கு வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்தது அது. இந்த இட்லி பானையும் வந்து 5000 சிட் ஸ்கீம்க்குரிய கிஃப்ட்டு தாங்க. 5000க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டியில் கிஃப்ட்ஸ் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் கெட்டில் வந்து 10,000 ருபீஸ் சிட் ஸ்கீம்க்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த டப்பா, அதுக்கப்புறம் ஒரு பால் பானை மாதிரி இருந்ததுங்க. இதுவும் ஒரு எவர் சில்வர் டப்பா தாங்க. ஆனால் நல்லா கனமாக இருந்ததுங்க. இது போக வந்து 10,000க்கும் வந்து குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி 1000 ருபீஸ்க்கு உரிய சிட் ஸ்கீம்க்குரிய கிஃப்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இன்னும் கிஃப்ட் எதுவும் வாங்கலைங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து குக்வேர் வந்துருச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ நான் வந்து இங்கே ஒரு 5000 ருபீஸ் சிட் ஸ்கீம் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட சிட் ஸ்கீமில் வந்து ஒன் டைம் பேமெண்ட் சிட் ஸ்கீமும் இருக்குங்க இவங்கக்கிட்ட. அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள ஓல்டு கோல்டோ இல்லை ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக கொடுக்குறீங்க அமௌண்ட் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வரவு வச்சு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அதை போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆனால் அமௌண்ட்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 1 லேக் அப்படிங்கிறது வச்சுருக்காங்கங்க. நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் கழித்து போய் உங்களோட ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் வேறு புது நகையாக எடுக்கிறப்ப அதுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. இல்லை நான் கோல்டு காயினாக தான் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா 1 லேக் மேலே போடுறதுனால அந்த 1 லேக் வந்து 4000 ருபீஸ் போனஸாக கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போ. ஸோ அதே மாதிரி மந்த்லி சிட் ஸ்கீமும் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் 500, 1000, 2000 இந்த சிட் ஸ்கீமுக்கு எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட்டாக தான் ஆட் ஆகிட்டு வரும். அந்த 3மே வந்து 12 மந்த் ஸ்கீமு. இதுவே 5000, 10,000 மந்த்லி சிட் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா அது 6 மந்த் ஸ்கீமு. அதுக்கு வந்து கிராமாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ 6 மந்த்ஸு கடைசியில் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிருக்க கிராமுக்கு நம்ம நகை எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5000, 10,000க்கு வந்து உங்களுக்கு அந்த கிஃப்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் சிட்டு ஸ்கீம் போடுறப்பே வந்து உங்கள் கிஃப்ட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் அங்கே. அதே மாதிரி டெய்லி 50 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த மாதிரி சேர்க்குற ஸ்கீமும் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் வரன் பார்த்துட்ருக்கேன், ஒரு 6 மந்த்ஸில் நான் கல்யாணம் வைக்கணும். ஸோ நான் எப்படி வந்து நகை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கடையில் உள்ள சிட் ஸ்கீம் வந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா 6 மந்த்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி கேட்டுறீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் சிட் ஸ்கீமே வந்து நீங்கள் ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் 5 போடலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, இல்லை 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 பேர் பேர்லேயும் ஒரு நீங்கள் வந்து 10,000 ஒரு 5 சிட் ஸ்கீம் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ டோட்டலாக மந்த்லி வந்து ஒரு 1 லேக் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 6 லட்ச ரூபா கட்டி நீங்கள் அப்படியே கிராம்ஸாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் எடுக்கிறப்ப ஒரு பெரிய செட்டாக நீங்கள் ஒரு 12 சவரன் 15 சவரனுக்கு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு செட் எடுத்துடலாம் நீங்கள். செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்லேயே நீங்கள் செட் எடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஆப்டான ஸ்கீமாக இருக்கும். இல்லை காயினாக தான் நான் சேர்த்துட்டு வரேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா காயினுக்கு வந்து 5000 சிட் ஸ்கீமுக்கு வந்து 2000 ரூபாய் போனஸ் தர்றாங்க காயினாக எடுக்கிறீங்க அப்படின்னா. அதுவே 10,000 ருபீஸ் சிட் ஸ்கீமுக்கு வந்து 4000 ரூபாய் போனஸ் தர்றாங்க. ஸோ அந்த அக்குமுலேட் ஆன அந்த 4000 ரூபாய்க்கு சேர்த்து கூட நம்ம தங்கமாகவே வாங்கிக்கலாம், கோல்டு காயினாக கூட வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க சிட் ஸ்கீமில் சேர்ந்து நம்ம நகை எடுக்கிறப்ப நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நம்ம சேர்த்துருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும்தாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க. சேர்ந்துருக்க கிராம்ஸுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை கால்குலேட் பண்ணி ஒரு சில கடைகளில் ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்படி போடலை இங்கே. ஸோ இங்கே கொஞ்சம் பேங்கிள் கலெக்ஷன்ஸும் எடுத்திருந்தேங்க. இவங்கக்கிட்ட பேங்கிள்ஸ் எல்லாமே வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8லேருந்து மேக்ஸிமம் வந்து 12, கொஞ்சம் ஆன்டி கலெக்ஷன் அந்த ஃபினிஷ் இருந்ததுன்னா 15 வரையும் போதுங்க. பட் மேக்ஸிமம் வந்து 12, 10 அப்படிங்கிற வேஸ்டேஜ்லேயே வந்து சூப்பரான வளையல்லாம் இருந்தது. லைட் வெயிட்டும் வச்சுருந்தாங்க, இல்லை பாந்தமாக நமக்கு கொஞ்சம் கனமாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம்.
இல்லை எனக்கு பர்சனலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி மலரின் பயணம் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து எனக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்து வாங்கணும், செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து அதை கேட்டிருந்தாங்க. 18 கேரட் கோல்டை வந்து நம்ம போய் விற்க போகிறோம், இல்லை இதில் 18 டச் தான் இருக்குது, 20 டச் தான் இருக்குது, இதை வந்து பழசில் போட்டு நம்ம நகை எடுக்கிறப்ப எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ எல்லாமே வந்து இருக்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். தங்கம் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கடைக்கே நேரடியாக கால் பண்ணி கேளுங்க. இல்லை நீங்கள் ஏதாவது கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ காலிங் கூட பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.